கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, அதாவது அந்த ஓவரால் கம்ப்ளீஷன் இருக்கும்ல கண்ணு, அதுக்காக எடுத்துக்கிற டைம் அது வந்து டி. டி ஹாஃப் அப்படிங்கிறது ஹாஃப் ஆஃப் ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்றதுக்காக எடுத்துக்கிறது, தட் இஸ் டி ஹாஃப். இதுல ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை 2. இது என்ன அப்படின்னா, இப்ப இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் ஆர் நாட்னு சொல்றோம், ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் வந்து ஆர்ன்னு சொல்றோம், ரைட்? அப்போ ஒரு ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து 100% வந்து பியூர் கான்சென்ட்ரேஷனா மாறிடுறது, தட் இஸ் ஆரா கன்வெர்ட் பண்ணிடுறது. அது வந்து ஓவரால் கம்ப்ளீஷன். இங்க நம்ம பார்க்க போறது வந்து ஹாஃப் லைஃப் தானேமா. ஹாஃப் லைஃப்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது குறைஞ்சு குறைஞ்சு தானே ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் ஜீரோவா மாறிடுது, ரியாக்டன் ஜீரோவா மாறிடும், ப்ராடக்ட் தான் 100 மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க எடுத்துக்கிற இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 100 கிராம்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்துக்கிறது. அந்த ரியாக்டன்ட்ல தானே நம்ம ஏதாவது ஆட் பண்ணி ப்ராடக்ட்ஸா கொண்டுட்டு வருவோம். அப்ப ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுல்லா மாறிடும், ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் வந்து ஜீரோ ஆயிடும். இந்த இதுல half of a chemical reaction அப்படின்னா இப்ப இந்த 100 grams of initial concentration வந்து half ஆ reduce ஆகுது, which is nothing but 50 grams. இந்த 100ல இருந்து 50 கிராம்ஸா எடுத்துக்கிறதுல டைம் லேக், அந்த டைம் லேக் தான் நம்ம ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்றது. சோ இந்த ஓவரால் கான்சென்ட்ரேஷன், அதாவது ஃபைனல் கான்சென்ட்ரேஷன்ங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை 2, அது வந்து பாதியா குறைஞ்சிடுறது. மேம் அததான் இங்க ஆர் ஈக்குவல் டு, சொல்லுப்பா. மேம் டவுட் மேம். டு சப்போஸ் நீங்க வந்துட்டு அது doing the Haber process of any reaction கம்மியான yield கொடுத்துருச்சுன்னா divided by 2 of initial concentration half life period ஆமாமா, அது ஈல்டுக்கும் நம்ம எடுத்துக்கிற இனிஷியல் கான்சென்ட்ரேஷனுக்கும் சம்பந்தம் இல்லப்பா. அது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கு தான் அது வந்து இதா வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து 20% ஈல்டு கொடுத்தாலும் சரி, அந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து ஹாஃபா குறையிறது, அதுதான் ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ இப்படின்னா ஒரு 10%. 10% அர்த்தம்னு வச்சுக்கோயேன். ஓகே மேம். 10% கொடுக்கறது அதான் ஹாஃப் லைஃப் பீரியட். இப்ப 100% கம்ப்ளீஷன் அப்படின்னா 50% கொடுக்கறது அது ஹாஃப் லைஃப். ஒவ்வொரு ஈல்ட பொறுத்தும் அதோட ஹாஃப் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே மேம். So the final concentration of reactant equal to initial concentration divided by 2. இது கவனிச்சுக்கோங்க, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து ஹாஃபா ரெடியூஸ் ஆகுறது, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அந்த ஹாஃபா ரெடியூஸ் ஆகுறதுக்கு எடுத்துக்கொள்ள கண்ட டைம் அதுதான் டி ஹாஃப்னு போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அப்ப ஆர் நாட் டிவைடட் பை டி விச் இஸ் ஈக்குவல் டு கே. இது வந்து இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஜீரோ ரியாக்ஷன், ரைட்? இதுல இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் பதிலா ஆர் நாட், ஓ சாரி மாத்தி எழுதிட்டேன், initial concentration minus final concentration divided by T which is equal to K. இதுதான் எனக்கு integrated rate equation. இந்த final concentration of reactantல இதை substitute பண்ணுங்க. அப்ப R naught minus R naught by 2 divided by T half which is equal to K. இப்ப ஆருக்கு பதிலா R naught by 2 போட்டிருக்கேன், Tக்கு பதிலா T half போட்டிருக்கேன். சோ இது பண்ணும், இது கெல்வின் எடுத்து வருமா? அப்ப 2R naught minus R naught divided by 2. R naught divided by 2 T half equal to K. இதுதான் half life period for zero order reaction. Okay. So இங்க வந்து R naught divided by 2 வரும். So இதை LCM எடுக்கும்போது 2R naught minus R naught divided by 2 வரும். So அந்த 2 வந்து நான் கீழே எடுத்துட்டேன், that is T half. இந்த rate constant வந்து அப்படியே இருக்கு. So இதுல from zero order reaction we came to know that, அதாவது half life periodல the rate constant which is directly proportional to concentration of reactant, that is initial concentration of reactant. ரேட் கான்ஸ்டன்ட் வேற, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்குமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இருக்கும், தட் இஸ் கே வேல்யூ வந்து இருக்கும். அது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்றது. ஸோ அந்த ரேட் கான்ஸ்டன்ட் தான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட டிபெண்டா இருக்குது. ஆனா ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, அதுதான் ஜீரோட ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டுமே டோட்டலி வேறு. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வேற, ரேட் கான்ஸ்டன்ட் வேற. சோ போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு நிமிஷம், இதோட கிராஃப் பார்க்கணும். டைம் டேக்கன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ்.
டைம் ஆக ஆக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் என்ன ஆகும்? மேம் டிக்ரீஸ் மேம். Decrease ஆகும். So we got the straight line like this. It's okay. And for zero order, concentration with respect to time. அதாவது concentration of reactant with respect to time. உங்களுக்கு எப்படி கிராஃப் கிடைக்கும்? For zero order I am asking. மேம் அதே கிராஃப் தானே கிடைக்கும். Oh, sorry. Concentration of reactant with respect to rate. மேம் நாட் டிபெண்டன்ட். Independent தானே? எஸ் மேம். மேம் ஸோ லைக் நத்திங். அப்ப கிராஃப் எப்படி இருக்கும்? மேம் கான்ஸ்டன்ட் லைனா இருக்கும். Horizontal. கான்ஸ்டன்ட். That is parallel line. The line which is parallel to concentration of reactant. So rate of reaction is independent on concentration of reactant for zero order. அப்ப இந்த மாதிரி ஒரு parallel line வந்து கிடைக்கும். Right. சரி. T half concentration of reactant. இதுக்கு மேம் half. half okay. நான் கேக்குறது கான்சென்ட்ரேஷனுக்கும் T half-க்கும். So both are. இப்ப நம்ம மேம் ஃபார்முலா பார்த்தோமேமா, T half equal to R naught by 2K, right? அப்ப T half-ம் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு? So கிராஃப் எப்படி கிடைக்கும்? லீனியரா கிடைக்குது. That is both are directly proportional line. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானேமா கிடைக்கும். இது வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த, அதாவது ரியாக்டன்ஸ் சொல்றது. இது வந்து T half சொல்றது. அப்ப T half is directly proportional to initial concentration of reactant. So ரெண்டுமே directly proportional போது we got a straight line like this. So இந்த ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுல வர ஒவ்வொரு கிராஃபும் இம்பார்ட்டன்ட். சில நேரங்கள்ல கிராஃப வச்சே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஜீரோ ஆர்டரா ஃபர்ஸ்ட் ஆர்டராங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் தான் அதை ரீட் பண்ண முடியும். Any doubts? No, ma'am. So next one is integrated ratification for first order reaction. Same method தான். So reactant gives product. இதுல rate which is equal to minus the concentration of T divided by dt. அதே மாதிரி rate equal to, that is according to rate law, rate equal to K into concentration of R. இங்க வந்து power 1. ஏன்னா first orderனா n equal to 1. So 0 போட்டிருந்தோம்ல கண்ணு, அதுக்கு பதிலா இங்க 1 போட்டிருக்கோம், அவ்வளவுதான். So right hand side left hand side equal na right hand side become equal. அப்ப K minus T concentration of R divided by dt, which is equal to K into concentration of R. So ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணிருக்கேன். So இந்த இடத்துல இங்கேயும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர் இருக்கு, இங்கேயும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துடலாம். டிடியை இன்னொரு சைடு எடுத்துட்டு போயிடலாம், ஏன்னா இது ரெண்டுத்துலயுமே கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர் இருக்கு, அதனால. அப்போ மைனஸ் டி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர் டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டி. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சைடுமே இன்டெகிரேட் பண்ணுங்க. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது this becomes minus ln into r. ln என்ன அர்த்தம்? மேம் இன்டெக்ரல், சாரி இன்டீஜர், சாரி லாக். That is 2.303 log. அததான் வந்து ln அப்படின்னு சொல்றது, ரைட்? ஸோ மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் டிவைடட் பை ஆர், ரெண்டு சைடும் ஆர் இருக்குல்ல, அப்ப மைனஸ் டியை வந்து டிஃபரன்ஷியேட், சாரி இன்டெக்ரல் பண்ணும்போது திஸ் பிகம் மைனஸ் லான் ஆர்ன்னு வரும். இத இன்டெக்ரல் பண்ணும்போது இது கே அப்படியே இருக்கும், டிடி பிகம்ஸ் டி. இன்டெகிரேஷன் பண்றதுனால we have to include integration constant. இப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம்ல, அதே மெத்தட் தான். என்ன நம்ம அங்க பண்ணும்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெறும் ஆர் கிடைக்கும், ஆனா இங்க டிவிஷன்லயும் ஆர் இருக்குல்ல கண்ணு, அதனால மைனஸ் லான் ஆர்னு வந்திருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு 0. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். இப்போ இதை கொண்டுட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ மைனஸ் எல்என் ஆர் நாட் ஈக்குவல் டு கே இன்டூ 0 பிளஸ் சி. அப்போ மைனஸ் எல்என் ஆர் நாட்
which is equal to C. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? சி இது வந்துடும். இது சி இங்கே வந்துருமாமா. அப்ப மைனஸ் எல்என் ஆர் நாட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருவோம். தஸ் பிகம் பிளஸ் எல்என் ஆர் நாட் மைனஸ் எல்என் ஆர் which is equal to k into t. ஸோ இது ரெண்டுமே லான் இருக்குல்ல கண்ணு, அதனால காமனா வெளியில எடுத்துருவோம். ஸோ திஸ் பிகம் 2.303 log r naught divided by r which is equal to k into t. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது ரெண்டுலையுமே ln இருக்கு, அதனால ln காமனா எடுத்துட்டேன். ln வெளியில வரும்போது it becomes 2.303 log, அதாவது ln r naught by r ன்னு வரும் கண்ணு. அதை நான் இப்படியே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். 2.303 log r naught by r. இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறனால this become division. So which is equal to k into t. Kங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், tங்கிறது டைம் இன் செகண்ட்ஸ். இப்படியே வச்சுக்கோங்க. இல்ல உனக்கு k கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே t கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ இதுதான் இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு மட்டும் நீங்க லாக் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லாக் வேல்யூஸ் ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. லாக் எடுக்க தெரியுமா எல்லாத்துக்கும்? No, ma'am. Yes, ma'am. No, ma'am. ஓகே, நம்ம இந்த லெசன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலையும் கொஞ்சம் லாக் வேல்யூஸ் எடுக்கிற மாதிரி தான் வரும். நான் அந்த லெசன் வரும்போது உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே லாக் எப்படி எடுக்கிறது, ஆன்டி லாக் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஆனா ரொம்ப ஈஸியான டாபிக் இதுதான். நீங்க பார்த்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா டக் டக்குன்னு ஆன்சர்ஸ் போட்டுடலாம். நான் அதை உங்களுக்கு அப்ப சொல்லித்தரேன். இதுல வர லாக் வேல்யூஸ் தான் ஈஸியா தான் இருக்கும். இப்ப 0.15 இல்ல 15 into 10⁻², அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அப்ப log 10 log 15 ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி தான் வரும். அது நீங்க பார்த்த உடனே டக்குன்னு போட்டுடலாம். அதே இது லாக் வேல்யூஸ்க்கு. ஆன்டி லாக் வேல்யூஸ் வந்து உனக்கு ஆன்டி லாக் ஆஃப் தட் பர்டிகுலர் வேல்யூ வந்து கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க பிராக்கெட்ல. ஆன்டி லாகுக்கு மட்டும் நீங்க அந்த ஷீட் பார்த்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா லாகுக்கு வந்து அந்த ஷீட் பார்த்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு. ஸோ half life for first order reaction. In half life period t equal to, repeat பண்ணுங்க, t equal to t half. Concentration of r equal to R naught by 2. very good, r naught by 2. So integrated rate equation for first order is 2.303 by t log of r naught by r. இதானே கண்டுபிடிச்சோம். ஸோ to k. அப்ப r நாட் அப்படி இருக்கட்டும், r இருக்க வேண்டிய இடத்துல r நாட் பை 2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இங்க r நாட் பை 2, this t become t half. r நாட் r நாட் கேன்சல் ஆயிரும், t வந்து அங்க போயிரும், சாரி 2 வந்து அங்க போயிரும், சாரி 2.303 into log 2 which is equal to k into t half. இல்ல t half கீழே வச்சுக்கோங்க, ஏன் அதை மாத்திட்டு into t half. So final concentration வந்து which is equal to initial concentration by 2 in half life period. அப்ப initial concentration by 2 இங்க substitute பண்ணிருக்கேன். r நாட் cancel ஆகி இது divided by 2ல இருக்குல்ல கண்ணு, so இது மேல போயிரும். That becomes log 2. log 2 ஒரு வேல்யூ log 2 வேல்யூ என்ன? மேம் தெரியாது மேம். No, it is 0.3010. log 2 வந்து 0.3010. ஒரு நிமிஷம். log 2 0.3010. log 3 வந்து 0.4771. log 4 வந்து 0.6020. log 4 வந்து 0.6989. log 6 வந்து 0.7781. log 7 வந்து 0.846050. log 8 வந்து 0.9030 and log 9 வந்து 0.954. ஜஸ்ட் மக்கப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். எனக்கு எழுதி எழுதி பழகிருச்சு, அதனால நான் அப்படியே எழுதிட்டேன், நீங்க மக்கப் பண்ணிக்கோங்க.
So 2.303 log 2 divided by t half equal to k. இப்படிதான் லாஸ்ட் பாயிண்ட் வந்துச்சு. ஸோ log 2 is 0.3010. அப்போ 2.303 into 0.3010 divided by t half which is equal to k. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.693 வரும் divided by k which is equal to t half. ஸோ இதுதான் ஹாஃப் லைஃப் பீரியட். கே கொடுத்துட்டு டி ஹாஃப் கேட்பாங்க, இல்ல டி ஹாஃப் கொடுத்துட்டு கே கேட்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஒரு டி ஹாஃப் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா ரெண்டு அன்னோன் தானே இருக்கு. ஒன்னு கொடுத்துட்டு ஒன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நம்ம ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து டிபெண்டா வந்துச்சுல. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், டி ஹாஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆன் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். உங்களுக்கு இந்த ஃபார்முலால இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டே வரல, தட் இஸ் ஆர் நாட்டே வரல. ஸோ டி half for first order reaction la half way period is independent on initial concentration. Initial concentration of reactant ku t half ku சம்பந்தம் இல்ல. சோ உங்களுக்கு அப்படி கிராஃப் போடும் producers parallel. இத நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. log 10 வந்து 1 அது விட்டுட்டேன். So for first order reaction la concentration t half it produces a straight line. ஏன்னா உங்களுக்கு concentration of reactant க்கு t half bothமே வந்து independent, so it produces a parallel line for two concentration of R. And concentration க்கு rate க்கு for first order reaction எப்படி வரும்? For first order reaction, rate of reaction is directly proportional to concentration of reactants, right? So it produces a straight line like this. அவ்வளவுதான். For T and log R. So log Rங்கிறது வந்து concentration of reactant and Tங்கிறது வந்து time taken. So இதுல நம்ம பார்த்த formula 2.303 log R naught by R which is equal to T, that is K. அப்படின்னா log R naught by R T யும் directly proportional. அப்ப log R naught by R போட்டு பண்ணோம்னா straight line வரும். இதுவே log R வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா it produces a slope like this. So inversely proportional and இதோட slope வந்து இது reciprocal வரும் minus k divided by 2.303. இது எப்படி இருந்துச்சுன்னு பாத்துக்கோங்க. log R naught by R equal to t ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். both are directly proportional and it produces a straight line. அதாவது இப்படி ஒரு straight line கிடைக்கும். இதுவும் சேர்ந்து போடும்போது நான் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, இங்க concentration of R, that is sorry log of R, log of final concentration-க்கும் time in seconds-க்கும் போடும்போது இந்த இது வந்து equal to அந்த சைடு வந்துடும். So this become inversed, right? அதாவது 2.303 divided by k வந்து இங்கிட்டு வரும்போது k divided by 2.303 வரும். So இது inversely proportional இருக்குங்கிறதுனால இதோட slope வந்து minus k divided by 2.303 வந்துடும். இவ்வளவுதான். இது வந்து உங்க சிலபஸ்ல இல்ல, நீங்க போட்டு வச்சுக்கோங்க. Any doubts so far? No, ma'am. No, ma'am. Okay. ஸோ இதுக்கப்புறம் தான் சூடோ யூனிமாலிகுலர் அந்த மாதிரி டாபிக்ஸ் உண்டு. இதுக்கப்புறம் 2 டாபிக் தான் இருக்கு. ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் இது பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நேத்து பார்த்தோம்ல, ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. Yes, ma'am. Thank Thank you, you. ma'am. Thank you, ma'am.